ஹாய்! இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏபி டெஸ்டிங்கை பத்தி. அதுக்கு முன்னாடி சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏபிஐனா என்ன ஒரு ஃபுல் ஃபார்ம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? என்ன அப்படின்னா ஓகே. அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இது இது ம். ஏன் வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸை வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஆஹ், ஒரு சம் டேட்டாஸை எடுத்துட்டு வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து ஷோ பண்ணணும். ஓகேவா? ஓகே. அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஏபிஐ டெஸ்டிங் எய்ம்ஸ் டு செக் தி ஃபங்க்ஷனாலிட்டி, ரிலையபிலிட்டி, பர்ஃபார்மன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் தி ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸஸ். எப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இருக்கட்டும். ம். உதாரணத்துக்கு நீங்க ஃபேஸ்புக் கூட வச்சுக்கோங்களேன். அதுல வந்து உங்க ப்ரொஃபைல் செக்ஷனுக்கு போறீங்க. உங்க ப்ரொஃபைல் செக்ஷன் பார்த்தா என்ன இருக்குன்னா உங்களோட டீடைல்ஸ் இருக்கும். என் நேம் வந்து ஓகே. சிவரஞ்சனி. நீங்க என்ன ஸ்கூல்ஸ் படிச்சீங்க, என்ன காலேஜஸ் படிச்சீங்க, அதெல்லாம் இருக்கும். ஓகேவா? ம். ஓகே. இந்த டீடைல் எப்படி வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஜஸ்ட் நான் ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ண உடனே எனக்கு இதெல்லாம் வருது அப்படின்னா அந்த ம். இடத்துல ஒரு ஏபிஐ ஒர்க் வந்து இருக்கு. என்ன ஏபிஐ ஓகே. ஒர்க் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து அந்த ப்ரொஃபைல கிளிக் பண்றதுனால ஒரு ரெக்வெஸ்ட் வந்து எங்க சென்ட் ஆகும்னா சர்வருக்கு சென்ட் ஆகும். ஓகே. சர்வர்ல போயிட்டு அந்த ரெக்வெஸ்ட்க்கு ஏத்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸை வந்து கெட் பண்ணிட்டு அது ம். எடுத்துட்டு வந்து உன் அப்ளிகேஷன்ல வந்து ஷோ பண்ணுது. ஓகே. இந்த ப்ராசஸ் தான் ஏபிஐயோட ஒர்க்கே. ஓகே. இது கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்றது தான் ஏபிஐ டெஸ்டிங். ஆ. ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்கான். டு செக் ஃபங்க்ஷனாலிட்டி, ஃபங்க்ஷன் கரெக்டா ஒர்க் ஆகுதா, அப்புறம் அந்த ஓகே. ஏபிஐயோட பர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருக்கா, ஸ்மூத்தா இருக்கணும். ரெக்வஸ்ட் போயிட்டு அது கொஞ்சம் ரொம்ப நேரம் கழிச்சு ரெஸ்பான்ஸ் கிடைச்சு அந்த ரெஸ்பான்ஸ் அதுக்கப்புறம் வந்து வெளியில ஷோ ஆயிட்டுன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. கிளிக் பண்ண உடனே ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா பார்க்க வந்தா ஓகே, ஆப் நல்லா இருக்கு. கிளிக் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் கழிச்சு உன்னோட ப்ரொஃபைல் ஷோ ஆகுது அப்படின்னா அது வந்து பார்க்க உனக்கே வந்து பிடிக்காது ஆஸ் ஒரு எண்ட் யூசரா. ஓகேவா? ஓகே. அதுதான் அந்த மாதிரி செக்யூரிட்டி பர்பஸ் யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஓகே. ஃபேஸ்புக்குக்கும் உனக்கும் உள்ள லிங்கை தேர்ட் பார்ட்டியா நான் வந்து உன்னோட டீடைல்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது எப்படி வந்து ம். நல்லா இருக்கும்? ம். அது கரெக்ட். வந்து ஒன் டீடைல் நான் எடுக்கிறேன்னா அது கிட்டத்தட்ட அது பிரச்சனை தான், அது தப்பான வழிதான். ம். அந்த மாதிரி செக்யூர்டா இருக்கணும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஏபிஐ டெஸ்டிங். இது மெயினா ஓகே. எங்க கான்சன்ட்ரேஷன் நடக்கும் அப்படின்னா பிசினஸோட லாஜிக் லேயர்ல வந்து இதோட கான்சன்ட்ரேட் இருக்கும். ஏன்னா ஓகே. இப்ப பாருங்க, கீழே இமேஜ்ல வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து ஒரு லேயர்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ம். ஆமா. கிரேல கிரேல இருக்கிறது வந்து என்னன்னா பிரசன்டேஷன் லேயர். செகண்ட் ம். ப்ளூல இருக்கிறது வந்து அந்த சர்வீஸ் லேயர். சர்வீஸ் லேயர். ஆமா, ரெட்ல இருக்கிறது வந்து டேட்டாபேஸ் லேயர். இப்ப என்ன நடக்கும் ஓகே. அப்படின்னா அந்த கீழே மிடில்ல இருக்கு பத்தியா, மிடில்ல இருக்க சர்வீஸ் ஆமா. லேயர்ல தான் ஏபிஐ டெஸ்டிங் வந்து நடக்கும். ஏன் ம். பிரசன்டேஷன் லேயர்ல யூஐ பாருங்க, பிரசன்டேஷன் லேயர்ல வந்து ஜஸ்ட் ஒரு யூஐ தான் இருக்கும். அந்த யூஐயை டெஸ்ட் பண்றது தான் யூஐ டெஸ்டிங் சொல்லுவோம். நம்ம மேனுவல் டெஸ்டிங் பார்க்க சொல்லவே அதுல வந்து யூஐ டெஸ்டிங்லாம் நம்ம பார்த்துருப்போம். கரெக்டா? ம். அந்த டெஸ்டிங்ஸ்லாம் வந்து அந்த பிரசன்டேஷன் லேயர்ல நடக்கும். ஏபி டெஸ்டிங்ஸ் ஏபி டெஸ்டிங் எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் லேயர்னு சொல்லுவாங்க, இல்ல பிசினஸ் லாஜிக் லேயர்னு சொல்லுவாங்க. இதுல நடக்கும். ம். ஓகே. மோஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் வந்து டெஸ்டர் வந்து ஏபி டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன். எனக்கு கையில ஆப் கொடுக்குறாங்க, நான் டெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறேன். நான் ஏன் ஏபிஐ டெஸ்ட் பண்ணணும்? ம். ஆப்லயே எல்லாமே இருக்கே. நீங்க சொன்ன மாதிரி ஆப் எனக்கு ஒரு பில்டு கொடுத்தாங்கன்னா அந்த பில்டுலயே இருக்க போது நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ண போறேன். எனக்கு நான் ஏன் ஏபி டெஸ்டிங் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம். ம். ஓகேவா? ம். ஆஸ் அ டெஸ்டரா நீங்க டெஸ்டிங் படிக்கிறதுனால ஆஸ் அ டெஸ்டரா அது யோசிக்கலாம், கண்டிப்பா யோசிக்கலாம். ஏன் அதை பண்ணணும் ஓகே. அப்படின்னா எல்லா கம்பெனிஸ்லயும் டக்கு டக்குன்னு ப்ராசஸ் முடிஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு பில்டு வந்து ஒரு அப்ளிகேஷனோட பில்டு வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்துடாது. ஃபர்ஸ்ட் வந்து ஓகே. ஏபிஐ தான் வந்து பில்ட் பண்ணுவாங்க.
அப்போ ம். ஏபிஐ ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இந்த டெவலப்பிங் ஒர்க் ஆகும். ஓகேவா? ம். அவங்க டெவலப்பிங் அதுக்கப்புறம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பில்டு வந்து நீ அந்த பில்டை டெஸ்ட் பண்ணி ஒரு ரிசல்ட்டை கொடுப்ப. இது இது வந்து ஓகே. ப்ராசஸ் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ், ரொம்ப நாள் எடுத்துக்கும். அதுவே ஏபிஐ ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ம். அந்த சர்டன் ஏபிஐஸ்லாம் வாங்கணும். அதோட ம். பெராமீட்டர்ஸும் டெவலப்பர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கணும். ஓகே. பெராமீட்டர்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபோன் நம்பர் காலம் இருக்குன்னா அந்த ஃபோன் நம்பருக்கு எவ்வளவு டிஜிட்ஸ் வச்சிருக்கேன்னு கேட்கணும். 10 ம். வச்சிருக்கியா, மேக்ஸிமம் எவ்வளவு கொடுக்கணும், மினிமம் எவ்வளவு கொடுக்கணும். இந்த டெஸ்டிங்ஸ்லாம் வந்து நீங்க அந்த ஏபிஐலே பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேவா? அந்த மாதிரி இப்போ மெசேஜஸ்லாம் காட்டுறாங்கல்ல, இப்போ ஆமா. உதாரணத்துக்கு தப்பா ஏதாவது இப்போ அடிச்சிட்டீங்கன்னா, இப்போ நேம்ல வந்து இந்த ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து சில அப்ளிகேஷன் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஓகே. டாலர் சிம்பிள்லாம் நேம்ல அலோவ் பண்ண மாட்டாங்க நேம் ஃபீல்ட்ல. அப்போ அந்த மாதிரி ம். சுச்சுவேஷன்ல நீங்க அதெல்லாம் போட்டீங்கன்னா கீழே ஒரு அலர்ட் மெசேஜ் ஒன்று காட்டும். ம். சம் அப்ளிகேஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்க, யூஐலே வச்சிருவாங்க. யூஐல வச்சாங்கன்னா அது யூஐ டீம் தான் மாத்தணும். ஆனா சம் ஓகே. அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஏபிஐஸ்ல வைப்பாங்க, அதாவது பேக் எண்ட்ல வைப்பாங்க. ம். பேக் எண்ட்ல இருக்கும் ஓகே. அப்படின்னா அது ஏபிஐலயும் இருக்கும்னு அர்த்தம். அப்போ ஓகே. அந்த மாதிரி ஏபிஐல இருக்கிற எரர் மெசேஜும் வந்து ஷோ ஆகும் அப்ளிகேஷன்ல. அந்த மாதிரி ம். எல்லாமே வந்து இந்த ஏபிஐல வந்து த்ரோ நடக்கும். ஓகேவா? அப்படி இருக்க சொல்ல நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பில்டு வந்து அதை நான் டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஏபிஐ வாங்கி நான் டெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இன்புட் பேராமீட்டர்ஸ் எல்லாமே டெவலப்பரோட ஹெல்ப் இல்லாம ஏபிஐ டெஸ்டிங் பண்றது ரொம்ப கஷ்டம். ம். ஓகேவா? டெவலப் ஓகே. இனிஷியல் பீரியட்ல அவன் வந்து எல்லாத்தோட பேராமீட்டர்ஸையும் அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டு அவன் கொடுத்துருப்பான், அந்த ம். நேமுக்கு இது கொடுங்க இது கொடுங்க அப்படின்னு கொடுங்கன்ற மாதிரிலாம் பேராமீட்டர்ஸ் கொடுத்துருவான். நீ அந்த பேராமீட்டர்ஸை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பினேஷன்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்படி ம். கொடுத்தா ஒருவேளை எனக்கு நேமுக்கு வந்து 30 கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அலோவ் பண்றான் அப்படின்னா நீ 40 கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்? அதெல்லாம் வந்து ஓகே. உன்னோட பிரச்சனை. நீ டெஸ்டிங்ல டெஸ்ட் பண்ணணும். சொல்லிட்டு போயிருப்பான் 30 கேரக்டரிஸ்டிக்ஸ் தான், அதுக்கு மேல அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஆனா அலோவ் பண்ணுச்சுன்னா அது பக்கு. ம். அப்போ ஏபியிலே நீ பக் வந்து கண்டுபிடிச்சிட முடியும். கரெக்டா? அப்படி ஆமா. கண்டுபிடிக்கிறதுனால உன்னோட பக்ஸை வந்து இயர்லியா நீ வந்து டெவலப்பர் கொடுத்து நீ ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஏபிஐ டெஸ்டிங்ல. ஓகே. இன்னும் டெஸ்டிங் டீம்ல வந்து கேட்பாங்க, என்னப்பா இன்னும் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இன்னும் டெவலப்பிங் டீம்ல இருந்து பில்டே வரல சார், நாங்க எப்படி சார் டெஸ்ட் பண்றது, அதெல்லாம் இன்னும் வரல சார்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. ம். ஏபிஐ ரெடி, ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்க கேட்கணும். ஏபிஐ ரெடி ஆயிடுச்சுன்னா, டெவலப்பர்ஸ் ஏபிஐ ரெடி ஆயிடுச்சுன்னா ஏபிஐ கொடுங்க, நான் ஏபிஐ டெஸ்டிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் ப்ரெஷர் கொடுக்கணும். அவங்க ஓகே. கொடுப்பாங்க, பில்ட் கொடுப்பாங்க, அப்பதான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கவே முடியாது. ஸோ ம். டெஸ்டிங்ன்றது உங்களுக்கு பொறுப்பு வராது, நீங்க தான் பொறுப்பை கேட்டு வாங்கணும். ஓகே. ஓகேவா? எனக்கு இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் எல்லாம் கொடுங்க, என்னென்ன ஏபிஐ, அதுக்கு உண்டான பேராமீட்டர்ஸ், மொத்தம் எத்தனை ஏபிஐ இருக்கு, இந்த மாதிரி எல்லா ம். டீட்டெயில்ஸும் நீங்க தான் டெவலப்பர்ஸ் இருந்து வாங்கி நீங்க அதை செக் பண்ணி பார்த்து அதுல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க தான் வந்து சொல்லணும், பக் ரைஸ் பண்ணணும். ஓகே. ஏபிஐ டெஸ்டிங்கை பத்தி அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.